Hello friends, welcome to MRS Shorthand Studio. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chapter 3 intervening vowels and position. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Intervening vowels and position. So அப்படினா என்ன அர்த்தம்னா ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கு நடுவுல எப்படி vowels யூஸ் பண்ணனும் அப்படின்றத சொல்லிருப்பாங்க. So அத மூணு ஸ்டேட்மென்ட் ரூல்ஸா கொடுத்திருப்பாங்க. எப்படி நம்ம வந்து vowels வைக்கணும். So first படிப்போம். First place vowel signs when occurring between two strokes or written after the first stroke. So first place vowel sign என்னது இதுதான் வந்து first place vowel sign. இத வந்து நீங்க வந்து ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கு நடுவுல எப்ப யூஸ் பண்ணா after the first stroke. So first ரெண்டு ஸ்ட்ரோக் இருக்கு அந்த firstக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த சைன் யூஸ் பண்ணனும். So எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா talk அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டு ஸ்ட்ரோக் இருக்கு T and K. So இது first place vowel வந்து வந்திருக்கு sound. இப்போ இது எங்க போடணும்னு நமக்கு வந்து டவுட் வரும். அதான் கொடுத்திருக்காங்க two strokesக்கு அப்புறம் first place vowel sign வந்துச்சுனா written after the first stroke. First strokeக்கு அப்புறம் எழுதணும். So first stroke T அதுக்கு அடுத்து இங்க எழுதணும். So இதுதான் வந்து கொடுத்திருக்க முதல் ரூல். So second place vowel sign when occurring between two strokes or written after first stroke. So இதுவுமே இதே மாதிரி தான். Second place vowel signs நமக்கு என்னென்ன இருக்கு A A O O. அந்த ரெண்டு vowelயும் எங்க யூஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா அதுவும் after the first stroke தான். So எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். Gate. இப்போ gate எப்படி போடுவீங்க G T gate. இப்போ செகண்ட் பிளேஸ் vowel sign A sound வந்திருக்கு. இது எங்க யூஸ் பண்ணனும்னு ஒரு டவுட் வரும். அதேதான் after the first stroke. So G க்கு அடுத்து after the first stroke. இப்போ இத எடுத்து இந்த சாப்டர் கொடுத்திருக்காங்கன்னா vowels நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த சாப்டரே கொடுத்திருக்காங்க. So third one கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிறேன். Third place vowel sign or written before the second stroke at the end. So third place vowel signs நமக்கு என்ன E E E E. இந்த நாலு vowel sign-ம் நம்ம எங்க யூஸ் பண்ணோம் third place vowel sign எங்க வந்து யூஸ் பண்ணோம்னா செகண்ட் ஸ்ட்ரோக்கோட எண்ட்ல பிஃபோர். இப்போ நம்ம வந்து புல் அப்படின்னு எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம் through the lineல PL போட்டு so third place எங்க Pக்கு வரும் இங்க தான் வரும். so இப்படி எழுதுவோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு Lஓட ப்ரிசைடிங்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரோக்கோட எண்ட்ல பிஃபோர்ல இங்க போடுங்க கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது கொடுத்திருக்காங்க. இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ரீட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரீட் பாத்தீங்கன்னா ஆர் டி இதையும் நம்ம எடுத்துட்டு வந்து இங்க வந்து புள்ளி வச்சோம்னா இது டிக்கு முன்னாடி வந்துருச்சு இதை வந்து வேற மாதிரி படிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி படிக்க வேணான்ற கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு தான் செகண்ட் ஸ்ட்ரோக்கோட பிஃபோர் எண்ட்ல நம்ம வந்து வவல் வைக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக சிம்பிள் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான். Intervening vowels and position explain பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான டயக்ராம் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது செகண்ட் ஸ்ட்ரோக்கோட எண்டில் பிஃபோரில் வரைகிறது தான் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் தேர்ட் பிளேஸ் வவல்லாம். ஸோ டயக்ராமாக கொடுத்துருக்காங்க இன்னும் தெளிவாக புரியறதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பொசிஷன் ஆஃப் அவுட்லைன்ஸ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல், அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த சவுண்ட் வவலோட சவுண்ட் காதில் விழுதோ அந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல் என்ன சவுண்ட் அதை கேட்டுச்சு ஃபர்ஸ்ட் சவுண்டாக அது கேட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அபோவ் த லைன், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவலோட பொசிஷன்ல தான் அது வரையணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராட் கொடுத்துருக்காங்க. ராடில் சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்குது. ஸோ எடுத்த உடனே மேலே அபோவ் த லைன் ராட் வரையணும். ஸோ ராட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வவல் சவுண்டு இப்போ ஏ சவுண்ட் ஓ சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்த உடனே செகண்ட் பிளேஸ் அதாவது ஆன் த லைனில் வந்து ஸ்ட்ரோக் பண்ணணும். இப்போ ஷேர்னா நமக்கு ஏ சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம ஆன் த லைனில் போட்டுக்கலாம் ஷேர். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல த்ரூ தி லைன் லிட். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எல்லாமே வந்து ஒரே ஒரு வவல் சவுண்ட் வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு வவல் சவுண்ட் வச்சு இப்போ வந்தீங்கன்னா டாலி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாலி இது நம்ம எப்படி எழுதுவோம் டி இருக்கு சவுண்ட் இருக்கு நெக்ஸ்ட் எல் இருக்கு சவுண்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுல சவுண்ட் தான் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் இப்போ அதனால நீங்க அதோட பொசிஷன் என்ன ஆன் த அபோவ் த லைன். ஸோ சவுண்டோட லைன் அபோவ் த லைன் ஃபர்ஸ்ட் எது கேட்டுச்சோ அதை போடணும். இப்போ டி எல் டாலி
இது வந்து ஈ சவுண்ட் வருது த்ரூ தி லைன்ல போடலாமா அப்படின்னு டவுட் வரும். அதுக்கான தான் இந்த பொசிஷன் ஆஃப் த அவுட்லேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சவுண்டா எது கேட்குதோ அதுக்கான ஸ்ட்ரோக் தான் நீங்க வந்து அந்த பொசிஷன்ல தான் ஸ்ட்ரோக் போடணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புல்லீடு. இப்போ புல்லீடு பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது? புல்லீடுக்கு பி வருது, நெக்ஸ்ட் வவல் சவுண்ட் ஊ வருது, நெக்ஸ்ட் எல் வருது, இ வவல் சவுண்ட் வருது, லாஸ்டா டி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த வவல் சவுண்ட் வந்து காலில் வந்துச்சுன்னா ஊ சவுண்ட். ஊக்கான பொசிஷன் என்ன? தேர்ட் பிளேஸ். ஸோ பி எல் டி. இப்போ நான் சொல்லி கொடுத்த இன்டர்வெனிங் வவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஊ எங்கே வைக்கணும்னா செகண்ட் ஸ்ட்ரோக்கோட எண்டில் பிஃபோர்ல வைக்கணும், புல்லி. இப்போ இ வந்து எங்கே வைக்கணும்னா இன்டர்வெனிங் இங்கே வைக்கணும், புல்லீடு. ஸோ அவ்வளோதான். அடுத்த ரூல் ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ். ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்னா என்ன? கேகே எம்என் இங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்தால் எப்படி எழுதணும் தான் இந்த ரூலு. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் தரேன். மேக் இப்படின்ற வேர்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக எப்படி எழுதுங்க? ஏ சவுண்ட் வந்து ஆன் த லைன் எழுதுவீங்க, மேக். நெக்ஸ்ட் மேக்கிங்னாலும் நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ சவுண்ட் வருது, ஸோ மேக்கிங் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே வந்து தேர்ட் பிளேஸ் வவல், இப்போ மீக் அப்படின்னா இ சவுண்ட் வருதுங்க. இதே வந்து நம்ம வந்து எப்படி த்ரூ தி லைன் தானே போடணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம், மீக். ஆனால் இந்த ரூல் படி என்னன்னா தேர்ட் பிளேஸ்ல வர எந்த பொசிஷன் எந்த சவுண்ட் வந்தாலும் அதையும் நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் எழுதணும். இப்போ மீக்குமே நம்ம வந்து ஆன் த லைன்ல தான் எழுதணுன்றது தான் இந்த ரூல். கிராமலாக்ஸ்ன்னு சொல்லி புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிராமலாக்ஸ்னா ஒன்றுமே இல்லை, ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் வேர்ட்ஸ், அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் அண்ட். இது வந்து லைட்டாக வந்து அபோவ் த லைன் ஒரு டாட் வச்சா அந்த ஏ அண்ட். டி வந்து ஆன் த லைன்லேயே டாட் வச்சா அதான் டி. ஆல் வந்து திக்காக லெஃப்ட் டு ரைட் பண்ணணும். டூ ஆஃப், டூ ஆன், பட் இதெல்லாம் லைட் ஸ்ட்ரோக்ஸு. ஆ, ஹூ அண்ட் ஷுட் இது எல்லாமே நீங்கள் வந்து ஹாஃப் ஆஃப் பேஜ் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெமரைஸ் ஆகும். இதை கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஹாஃப் ஆஃப் பேஜ் இல்லை 1 பேஜ் கூட எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ இதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது இந்த சாப்டரில் வந்து எக்ஸசைஸ் 8 to 12 வரையும் இருக்குது. நம்ம 11 and 12 மட்டும் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றே மட்டும் நான் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து 5 லைன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா இந்த இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இப்போ தே ஷுட் இந்த கிராமர் லாக்ல வந்து இதை ஹாஃப் ஆஃப் பேஜ் எழுதுங்க, அப்போ தான் வந்து இது மெமரைஸ் ஆகும். தே ஷுட். இது என்னது? இஷ்பி ஷிப். தே ஷுட் ஷிப். இது என்ன ஸ்ட்ரோக்? கிராமர் லாக் ஆல். தே ஷுட் ஷிப் ஆல். இதுவும் வந்து கிராமர் லாக். தி கோல். கே ஓ ஸ்ட்ரோக் எல். கோல் ஆன். இது என்ன? MNDA. ஸோ மண்டே, ஆன் மண்டே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரோக். ஸோ த TN இத், டே இன் இத். ஸோ 10th ஆஃப். இது ஒரு கிராமர் லாக். 10th ஆஃப் MA வவல், மே. 10th ஆஃப் மே. ஸோ இங்கே வந்து பீரியட் வந்து எப்படி வந்து லைட்டாக ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிராமர் லாக்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்பீடில் வந்து வரும். ஸோ இது மெமரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 பேஜ் கூட எழுதுங்க, தப்பு இல்லை. அவ்வளோதான் சாப்டர் 3.